பழமையான ஆலயங்களில் ஒன்றான உவரி புனித அந்தோணியர் திருத்தல பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருவிழா மாலை ஆராதனை மற்றும் நற்கருணை ஆசிர் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள உவரி புனித அந்தோணியார் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்தில் இருந்தும் ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் மறையுரை நற்கருணை ஆசிர் நடைபெற்று வந்தது. உவரி புனித அந்தோணியாரின் திருத்தலமானது பாரம்பரியம் மிக்கது. பல ஆண்டுகளாக மக்கள் புனித அந்தோணியாரை வழிபட்டு இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர் உண்மையிலேயே மக்கள் உள்ளத்தை கவர்ந்தவர். அவருடைய எளிமையான வாழ்க்கையினால் அவர் தன் வாழ்ந்த காலத்திலே பல புதுமைகளை செய்திருக்கின்றார். அவர் செய்த புதுமைகளில் சிறப்பாக ஏழை மக்கள் மீதும் நல்மனது படைத்தவர்கள் மீதும் அவர் செய்திருக்கின்றார். சிறப்பாக தீய ஆவிகளை அவர் விரட்டி எடுத்திருக்கின்றார் தன்னுடைய ஆன்ம சக்தியினால். எனவே அவரை எப்பொழுதுமே பெரிய புனிதராக பல இடங்களிலே வணங்கி வருகின்றார்கள். ஒவ்வொரு பாரம்பரியம் மிக்க அது ஒன்று. எனவே இந்த திருவிழாவுக்கு பல இடங்களிலிருந்து மக்கள் வருகின்றார்கள். பழமையான இந்த திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டியும் திருமணம் வேண்டியும் கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகவும் கொடிமரத்திற்கு மாலை அணிவித்தும் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கிக் கொடுத்தும் பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள். மேலும் தீராத நோயை தீர்க்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் ஆண்டுதோறும் இங்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை விட அதிகமாக அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்துதான் அதிக அளவில் மக்கள் திருவிழாவுக்கு வருகிறார்கள். நம்ம நம்பி வந்தா நம்ம காரியத்தை நம்பி இங்கே வந்தாச்சுனங்கி அந்த காரியம் நடக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி எதாவது இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கையோட வந்தாச்சுன்னா அந்த நம்பிக்கை பலன் உண்டு. நாங்கள் குடும்பமாக தான் வரோம். ஒவ்வொரு வருஷமும் குடும்பமாக தான் வரோம். ஒரு 10-12 வருஷமும் வந்துட்டு இருக்கோம். இப்போ முன்ன வந்திருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நம்பிக்கை. இங்கே வந்தாருன்னா எல்லா இதுவுமே போயிடும். கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும். இப்போ வேலைக்காக அடுத்த வருஷத்தில் இதே திருவிழா நடக்கும்போது எங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு வேண்டுதலோடு வருவாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே வேலை கிடச்சிரும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து நன்றி சொல்லிட்டு போவாங்க. அப்படியே எல்லாரோட பொருத்தனைகளையும் வந்துட்டு கடவுள் நிறைவேற்றி வைக்கிறதுனால வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 12ஆம் நாள் திருவிழாவான நேற்று இரவு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் இவான் அம்ப்ரோஸ் தலைமையில் திருவிழா நற்கருணை ஆசிர் மற்றும் மாலை ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருவிழாவுக்கு வருகை தந்ததால் நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டனர். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் பிராங்க்லினுடன் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.